வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோழி கறியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பிராய்லர் கோழிகளை விட பாரம்பரிய முறையில் வளர்க்கப்படக்கூடிய இந்த நாட்டு கோழி சாப்பிடுவது உடலுக்கு இன்னும் கூடுதலான மருத்துவ நன்மைகளையும் இயற்கையான சுவையுமே கொடுக்கும். சமைக்கும் போது மஞ்சள் மற்றும் சீரகம், மிளகு போன்ற மசாலாக்களை சேர்க்கிறது அப்படின்றது அதனுடைய செரிமான திறனை உங்களுக்கு மேலும் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கோழிக்கறியை எண்ணெயில் பொரித்து இந்த சிக்கன் ஃப்ரை 65 எல்லாம் சாப்பிட்றத விட சூப்பு, குழம்பு அல்லது வேக வைத்து நீங்கள் எடுத்துக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்துக்களையும் மருத்துவன்மைகளையும் கொடுக்கும். ஸோ கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உயர்தர புரதச்சத்து, ஹை குவாலிட்டி புரோட்டீன் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கோழி இறைச்சியில் இருக்குங்க. ஸோ இதன் காரணமாக இந்த கோழிக்கறியில் உடலுக்கு மிக அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய இந்த அமினோ அமிலங்கள், புரதச்சத்துலாம் நமக்கு கிடைக்கிறதால தசைகளினுடைய வளர்ச்சி நமக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க. இது உடல்ல புதிய தசைகளை உருவாக்குறதுக்கும் சேதமடைந்த திசுக்களை நமக்கு பழுது பார்க்கறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். உடல் வலிமையை நமக்கு மேம்படுத்தும். இப்போ வயது முதிர்வால ஏற்படக்கூடிய தசை இழப்புகளை தடுத்து உடலை வலுவாக வைக்கிறதுக்கு கோழி இறைச்சி அந்த புரதங்களையும் அமினோ அமிலங்களையும் நமக்கு வழங்கும். இதனால தசை பிடிப்பு, தசை வலி, தசைகள் தளர்ந்து போகிறதெல்லாம் இல்லாமல் தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். உடலும் நமக்கு உறுதியாக வலிமையாக இருக்குங்க. நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாம். வெயிட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக நமக்கு இருக்கும். நம்முடைய உடல் எடையை குறைக்க நினைக்கிறோம் அப்படின்னா கோழிக்கறி ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும். குறிப்பாக கொழுப்பு குறைவாக இருக்கக்கூடிய சிக்கன் பிரெஸ்ட், அதாவது கோழிக்கறியினுடைய நெஞ்சு பகுதியில் நம்ம எடுத்துக்கிறோங்க. இப்போ நிறைவான ஒரு உணர்வு உங்களுக்கு கோழி இறைச்சி கொடுக்கும். புரதம் அதிகமாக கோழி இறைச்சியில் இருக்கிறதால இதை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீண்ட நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்காது. இதனால கண்ட உணவுகளை சாப்பிட்டு முன்னாடியே உங்களுடைய உடல் எடையை அதிகப்படுத்தப்படுவதெல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். மெட்டபாலிசத்தை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கும் போது புரத உணவுகளை ஜீரணிக்க உடல் அதிக ஆற்றலை பயன்படுத்துறதால உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் அதிகரித்து உங்களுடைய உடல்ல ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள்லாம் கரைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள்லாம் கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக நீங்க மாத்திக்கலாம். கொலஸ்ட்ரால்ஸ் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சதால வெயிட் லாஸ் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நீங்கள் கோழி இறைச்சி எடுத்துக்கொண்டு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணலாங்க. எலும்புகள் மற்றும் பற்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பலம் பெறுவதற்கு எல்லாமே கோழி இறைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோழிக்கறியில் பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்ற தாதுக்கள் கணிசமான அளவில் இருக்குங்க. ஸோ இது ஆஸ்டியோபோரோசிஸ் உங்களுக்கு தடுக்கும். இது எலும்புகளினுடைய அடர்த்தி அதிகரித்து பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு புரை, ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலிகள் போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைக்குது. இதனால உங்களுக்கு இளமை காலத்திலுமே எலும்பு தொடர்பான பிரச்சனை இருக்காது. முதுமையான காலங்களிலுமே இந்த இடுப்பு வலி ஏற்படுவது, கை கால்களில் வலி ஏற்படுறது, முதுகு வலி ஏற்படுறது, தோள்பட்டை வலி இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனையுமே இருக்காது. அப்போ உங்களுடைய எலும்புகள், பற்கள் இது ரெண்டத்தையுமே நீங்க ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். எந்த விதமான பிரச்சனைகளுமே ஏற்படாது. உடல் உறுதி பெறுவதற்கு எல்லாமே கோழி இறைச்சி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை நீங்க குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாங்க. இதயம் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் அந்த ஹார்ட் ஹெல்த்தை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் விடுபடுவதற்கெல்லாம் கோழி இறைச்சி நீங்கள் எடுத்துக்கலாங்க. கோழிக்கறியில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 மற்றும் நியாசின் ஆகிய சத்துக்கள் தான் இதய ஆரோக்கியத்திற்கு பக்கபலமாக இருக்கு. ஹோமோசிஸ்டினை நமக்கு கட்டுப்படுத்தும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உடல்ல ஹோமோசிஸ்டின் அப்படின்ற அந்த அமினோ அமிலத்தினுடைய அளவு அதிகரிச்சது அப்படின்னா இதய பாதிப்புகள் ஒருவேளை உங்களுக்கு ஏற்படலாம். அப்போ நீங்கள் கோழிக்கறியை எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய அந்த அமிலத்தினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ரெட் மீட் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சிங்களா, சிவப்பு இறைச்சி, அந்த சிவப்பு இறைச்சியோடு ஒப்பிடும்போது கோழி இறைச்சியில் தான் கொலஸ்ட்ரால் மற்றும் நிறைவுற்ற கொழுப்பு, சேச்சுரேட்டட் ஃபேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறதால இது உங்களுக்கு அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் அகற்றி போதுமான அளவுக்கு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அனுப்பி இதய துடிப்பையும் இதயத்தினுடைய செயல்பாடையும் சிறப்பாக வைக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. இதயம் உங்களுக்கு பன்மடங்கு பலமாக இருக்கும். மன அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மூளை செயல்பாடு சிறப்பாக வைத்துக் கொள்வதற்காக நீங்க கோழிக்கறி எடுத்துக்கொள்ளலாங்க. கோழிக்கறியில டிரிப்டோஃபான் அப்படின்ற அமினோ அமிலம் இருக்குங்க. ஸோ இது மனநிலையை உங்களுக்கு மேம்படுத்தும். இப்போ இந்த அமிலம் மூளையில செரட்டோனின் அப்படின்ற மகிழ்ச்சியான ஹார்மோனை சுரக்க வைக்கும். இது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன்லாம் உங்களுக்கு குறைத்து நல்ல தூக்கத்தை பெறுவதற்கும் மனநிலையை சீராக வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கோழி இறைச்சியில் விட்டமின் B12 இருக்குங்க இல்லையா, இது மூளையினுடைய நரம்பு மண்டலத்தை
மண்டலத்தை வந்து சீராக இயங்குறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் உங்களுக்கு அந்த மன அழுத்தம் அது மாதிரி ப்ராப்ளமும் இருக்காது. மூளை செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். எதையும் நீங்கள் எளிதில் அணுகக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நீங்கள் சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கணும் அப்படின்னா கோழி இறைச்சி உங்களுக்கு வந்து எந்த விதமான தடையும் இல்லாமல் உங்களுடைய மூளை ஆரோக்கியத்தை பராமரிக்கும், மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ கோழி கறியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சத்தானது இருக்குது. இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே பலப்படுத்தி சளி, இருமல் போன்ற தொற்று நோய்கள் வந்து நம்மளுடைய உடலை பாதுகாக்குது. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே நம்ம குணப்படுத்தி கொள்வதற்கும், சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கும் கோழி இறைச்சி ஹெல்ப் பண்ணுது. இதனால் ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான நோயை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கோழி இறைச்சி துத்தநாக சத்தை கொடுத்து ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே நமக்கு வலுப்படுத்தி எந்த நோயுமே நம்ம புதிதாக தாக்காமல் பார்த்துக்கொள்ளும். அடிக்கடி ஏற்படக்கூடிய நோய்களையுமே நமக்கு வந்து மீண்டும் வராமல் தடுத்துவிடும். இரும்பு சத்து கோழி இறைச்சியில் இருக்கிறதால அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு கோழி இறைச்சி உதவி பண்ணும். ஸோ கோழி இறைச்சியில் இரும்பு சத்து அயன் வந்து இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் ரத்த சிகப்பு அணுக்களினுடைய உற்பத்தியை வந்து அதிகரித்து அனிமியா அப்படின்ற அந்த ரத்த சோகை பிரச்சனையை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துரும். இப்போ உங்களுக்கு இரும்பு சத்து பற்றாக்குறையால தான் ரத்த சிகப்பு அணுக்கள் குறையும். ரத்த சிகப்பு அணுக்கள் குறைஞ்சது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் உங்களுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவு உங்களுக்கு குறைந்து ஆக்சிஜன் சப்ளைல பற்றாக்குறை ஏற்படும் போது மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஸோ இதை வந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா அப்போ இரும்பு சத்து உங்களுக்கு வேணும் இல்லையா, அதுக்கு தான் நீங்கள் வந்து அந்த இரும்பு சத்து பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும், ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டு ஆக்சிஜன் சப்ளை நமக்கு வந்து முறையான அளவில் கிடைக்கிறதா உடல் நமக்கு பலவீனமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக நமக்கு வந்து இயங்க ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டமும் சிறப்பாக இருக்கும். ரத்தத்தில் ரத்த அணுக்களும் முறையான அளவில் நமக்கு வந்து பராமரிக்கப்படும். கழிவுகள் ரத்தத்தில் ஏதாவது இருந்தாலும் அதுவுமே நமக்கு வந்து நீக்கப்பட்டுவிடும். தைராய்டு சுரப்பி சீராக இயங்குவதற்கு அந்த தைராய்டோடைய ஹெல்த்தை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே தொடர்ந்து நீங்கள் வந்து கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோழி கறியில் செலனியம் அப்படின்ற மிக முக்கியமான தாது சத்து மினரல் வந்து அதிக அளவில் இருக்குது. ஸோ இது வந்து ஹார்மோனை நமக்கு வந்து சமநிலை பண்ணும். தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்வதற்கும் தைராய்டு ஹார்மோன்களை வந்து உற்பத்தி செய்வதற்கும் செலனியம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ஸோ இது வந்து வளர்ச்சிதை மாற்றத்தை நமக்கு வந்து அதிகரிக்கும், அதாவது மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது வந்து உடலில் ஒட்டுமொத்த ஹார்மோன் சமநிலையை சீராக வைத்துக் கொள்வதற்கு வளர்ச்சிதை மாற்றக் கோளாறுகள் ஏற்படாமல் பாதுகாக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணுங்க. கண் பார்வை திறனை மேம்படுத்துறதுக்கு ஐ ஹெல்த்தை வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கோழி கறியில வந்து ரெட்டினோல், ஆல்பா மற்றும் பீட்டா கரோட்டின் போன்ற விட்டமின் ஏ சார்ந்த சத்துக்கள் வந்து இருக்கு. ஸோ இது வந்து மாலைக்கண் நோயை நமக்கு வந்து தடுக்கும். அப்போ கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமான ஊட்டச்சத்துக்களை நமக்கு கோழி இறைச்சி கொடுத்து வயது முதிர்வால ஏற்படக்கூடிய கண் பார்வை மங்குதல் மற்றும் மாலைக்கண் நோய் போன்ற பாதிப்புகள்லாம் வராமல் நமக்கு வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கண்களினுடைய வறட்சி தன்மையை நீக்கி விழித்திரையை வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதனால எப்போதுமே கூர்மையான கண் பார்வை நமக்கு வந்து இருக்கும். அப்போ கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. அப்போ உங்களுக்கு அந்த கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான காரணமே ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்றதுன்னு தான் தெரிஞ்சுக்கோங்க. அதனால நீங்கள் கோழி இறைச்சி எடுத்துக்கொண்டு கண்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா எப்போதுமே கண் பார்வை திறனானது கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். நீங்களும் நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். கோழி இறைச்சி எடுத்துக்கொண்டு உடலமைப்பை பராமரித்துக் கொள்ளுங்கள். நன்றி மக்களே.